பொண்ணு கொலாயங்களாய் மாட்டிக்கிட்டு எங்க ஊரு ராஜ்ஸ்டார் மைனர் மாணிக்கத்தோட ஒரே பொண்ணு, ரொம்ப சுட்டி. அவளை பாத்தியா? அவளா? ஓ, உன்னுடைய உயிர் தோழி வாணியா? கோயில் பக்கமா போறா. உன் பக்திக்கு மெச்சினேன். உன் வேண்டுதல் நிறைவேறும். விரைவில் நீ இந்த கிராமத்தை விட்டு பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு படிக்காத குடியானவனுக்கு வாழ்க்கைப்படுவாயாக. ஏண்டே, இந்த வரம் தானே நீ கேட்ட? இந்த விவகாரம் தான் நம்ம 2 பேருக்கும் சகஜமாச்சே. ஏய் வாணி, நில்லுடி. ஏண்டே, சாமி கிட்ட என்னடி வேண்டிக்கிட்ட? யாராவது ஒரு பட்டிக்காட்டான கல்யாணம் பண்ணிக்கிட்டு வயல்ல நாத்து நடுற வாழ்க்கை போதும்னு தானே? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு ஆசைப்படுறது பைத்தியக்காரன். அப்படின்னா இந்த கிராமத்திலேயே செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க போறியா? ஆமா, 1000 தான் இருந்தாலும் நம்ம கிராமத்துல கிடைக்கிற சுகம் பட்டணத்துல கிடைக்குமா? அடி பைத்தியம், பட்டணத்துல கிடைக்கிற சுகத்துல 10ல 1 பங்கு கூட இந்த பட்டிக்காட்டுல கிடைக்காது, தெரியுமா? கோடி கிராமம் தான் சுகம். இப்போ பட்டணம் தான் சுகம். கிராமம் தான் அழகு, ஆரோக்கியம் எல்லாமே. இல்ல ஐடியா, எங்க அப்பா அவரே கேட்டா. நில்லுங்க, எங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம். என்ன விஷயம்மா? பட்டண வாழ்க்கை தானே சுகம், கிராம வாழ்க்கை தானே சுகம். சுகம் எங்கே? இங்கேயா அங்கேயா? அதான விஷயம். டாடி, நீங்க அடிக்கடி பட்டணத்துக்கு போய் பழக்கப்பட்டவங்களாச்சே, கரெக்டா சொல்லுங்க. மாமா, நீங்க கிராமத்துல பிறந்தவங்களாச்சே, உண்மையை சொல்லுங்க. உண்மை என்னம்மா? உள்ளத சொல்ல போனா கிராமம் தான் சிறந்தது. எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்து சொல்ல போனா பட்டணம் தான் சிறந்தது. என்ன மாமா மறைச்சு பேசுறீங்க? நியாயமா சொல்லுங்க. என்னம்மா இது? இந்த பாருமா, பட்டணம் வந்து கலப்பட நெய் மாதிரி, கிராமம் வந்து அசல் நெய் மாதிரி. அப்பா, நீங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன். நம்ம பொண்ணை பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க? மன்னிக்கணும், தப்பா நினைக்க மாட்டீங்களே. சொல்ற, வயசுக்கு வந்த பெண்ண காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஆம்பளை பைய மாதிரி ஊரை சுத்த விட்டுட்டு இருக்கானே தடிப்பைய, அந்த அப்பனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு தாண்டா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தரகர் தம்புசாமிய வர சொல்லி இருக்கிறேன். படித்த பொண்ணு இல்லையோ, அதான் பட்டத்து மாப்பிளையா ஆசைப்படுறேன். ஆனா குழந்தை போட்டோ இருக்கா? நம்ம வீட்டுல குழந்தையே இல்லையே, அப்புறம் என்ன போட்டோ? அதை சொல்லல, லட்சுமி போட்டோவை கேக்குறேன். லட்சுமி போட்டோவா? 16 வயசு பொண்ணு உனக்கு குழந்தையா தெரியுதா? நீ ஒரு புரியாத ஆளியா? நான் தான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேனே. என்னது தவறுகளை என் போட்டோ கொடுத்துட்டனா? இல்ல இல்ல, என்ன அதிசயமா இருக்கேன்னு பாக்குறேன். சதாசர்வ காலமும் குழாயும் கவுனமா மாட்டிட்டு இருக்கிறவோ, இதுல பொட்டும் புடையுமா சாவித்திரி மாதிரி சக்குபாய் மாதிரி இருக்க. அதுல சாமி, ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைக்கு ஆம்பளை ட்ரெஸ்ஸா போட்டு வளர்த்தேன். கல்யாண வயசு வந்துடுச்சு, என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். ஏன் அதிர்ஷ்டம் என்னமோ அவளே ஒரு புடவையை கட்டி ஒரு போட்டோ எடுத்துட்டா. அதுவும் கரெக்ட். இந்த போட்டோவை வச்சே மாப்பிளையே நான் பார்த்துடுறேன். வாங்க. Hey, Mr. T.T. Swami. How are you? Quite okay. பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க, I mean மாப்பிள்ளை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்படி கேட்ட? இப்படி மிஸ்டர் டிடி, எஸ், அப்படியே என் ஃப்ரெண்ட் வாணிக்கும் பட்டணத்துல ஒரு நல்ல பையனா பாருங்க. வாணியா? யாரு? நம்ம ராஜம்மா பொண்ணா? அவனுக்கு உள்ளூர்லயே மாப்பிள்ளை பார்த்துடலாமே. இந்த ஊர்ல இருக்கிற பையன்களுக்கு ஆஸ்தி இருந்தா அழகு இல்ல, அழகு இருந்தா ஆஸ்தி இல்ல, ரெண்டும் இருந்தா அறிவில்ல. இது ஒரு ஊரா? இத பாருங்க, வாணிய என்னோட பட்டணத்துல வாழ்க்கை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா படிச்ச பையனா பாருங்க. ரொம்ப கரெக்ட். பொண்ணுக்கு அந்த வரதட்சணை விஷயம். Stop it. வாணி மாதிரி அழகான பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வரதட்சணை கேட்கிற மாப்பிள்ளையே இருக்கானா? Who is that rascal? அந்த ராஸ்கல் எனக்கு தெரியாதுமா. இதோ பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட கேட்டு நான் வாங்கி கொடுக்கறேன். இதோ போட்டோ. எப்படி? சாவித்திரி மாதிரி சக்குபாய் மாதிரி இருக்கிறதோ, துரசாரி மாதிரி இருக்கா. இந்த படத்தை பார்த்து மயங்காத மாப்பிளையும் உண்டா? அழகோ அழகு, முகத்துல லட்சுமி கரை சொட்டுது. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். பொண்ணு பேரும் அதுதான். இந்த பொண்ணை பாத்தியா? யாரும் அது? சுத்த பட்டிக்காடு அவலட்சணம். நோனோ, அவ லட்சணம். மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. ஏமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறவளை கட்டிக்கிட்டு வெள்ளி சவாயில அவளை சுத்தி சுத்தி வந்து காலில் விட சொல்றியா?
இந்த காலத்து குழந்தைகள் இப்படிதான் பேசுவா. கல்யாண பொண்ணு முன்னாடி பார்த்தா ஜீனத்துமின் மாதிரியும் பின்னாடி பார்த்தா ஜெயமாலி மாதிரியுமா வேணும்னு ஆசைப்படுறதுகளும் இல்லையோ. பொண்ணு கிளாமரா இருக்கணும், மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு என் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது ஒத்த வரியில சொல்ல போனா அவ ஒரு கவர்ச்சி கண்ணியா இருந்து என்ன அப்படியே வசியப்படுத்தணும். போதையூட்டும் கண்கள், புது ரோஜா இதழ் மாதிரி தேன் சொட்டும் உதடுகள். நான் எதிர்பார்த்த பொண்ணு இதுதான். பேர் என்ன? இதுவா? ராணி. வாணி. எஸ் சார். Good. Short and sweet. I like this girl. பட்டு ரொம்ப ஏழுங்க, சீர்திருத்தம் செய்ய முடியுமா? உங்க அம்மா வந்து இங்க அம்மிக்கல மாதிரி நிக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கேட்காம? கரெக்ட். ஒன்னு இருக்கா கேட்கணும், கட்டிக்க போறவன் நான். அதுவும் கரெக்ட். உனக்கு வர்ற மருமக எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு வர்ற மனைவி இப்படித்தான் இருக்கணும். கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிக்குவேன், இல்லன்னா இருக்கவே இருக்கு நைட் கிளப். பாப்பாத்திப்பா, அது எது நைட் கிளப்? இந்த குசுமதான வேண்டாங்கிறது. என் புள்ள இப்பவாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டானே, எனக்கு அதுவே போதும். அப்பா, ஓய்வு எடுக்கின்ற வயசுல ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் ஓய்வு எடுத்துக்கணும்னா நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அப்ப நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னா உங்களுக்கு ஓய்வு கிடைக்காதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லப்பா, 1000 ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஈடாக முடியாது. என் மனைவியோட மறைஞ்சு போன அந்த லட்சுமிகளைய ஒரு மருமகதான் திரும்ப கொண்டு வர முடியும். அப்பா, ஏன் வருமானம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே சரியா இருக்கு. இந்த நிலைமையில நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பற்றாக்குறங்கிற போதத்தோட வயசு அதிகமாயிட்டே வரும் இல்லையோ. மாங்காடு மகாலட்சுமி மாதிரி ஆத்துக்கு ஒரு மருமக வந்து கோயில் ஊதல் குட்டி கிருஷ்ண மாதிரி ஒரு பேரம் பிறந்து அவன் நெஞ்சில ஓட்டு கொஞ்சத்துக்குள்ள எங்க பல்பு பீஸ் ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கான். என்ன கதையாது? அப்படித்தானே சரியான சமயத்துல வந்து சரியான வார்த்தையை சொன்னீங்க. ஆமா, நான் சொன்ன பொண்ணு விஷயம் என்ன ஆச்சு? உங்க பையனுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன். முதல்ல இங்க வர்றதுக்கு பதிலா அந்த ஆத்துக்கு போனேன்னு இல்லையோ, அவன் போட்டோவை பார்த்துட்டா கொத்தி விட்டேன். தச்சமையும் கைவசம் இந்த பொண்ணுதான் இருக்கு. அவன் அந்தஸ்துக்கு இந்த இடம் சூட் ஆகும் நான் நினைக்கல. இருந்தாலும் ரொம்ப பணிவும் பண்பும் உள்ள பெண்ணா தெரியுது. யாரு? நன்னிலம் மிராசுதார் மைனர் மாணிக்கத்தோட ஒரே புதல்வி. நன்னிலம் மாணிக்கமா? அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கா? அவன் இவன் நீர் பேசுறத பார்த்தா அவரும் நீரும் பால்ய நண்பர்கள். சின்ன வயசுல அவன் வீட்டுல இருந்து கொண்டு வர கெட்டி உருண்டிய காக்கா கடி கடிச்சு எனக்கு கொடுப்பா. பெரிய இடத்துல பிறந்தும் கூட பேரம் பார்க்க தெரியாதவன். இந்த பொண்ணு உனக்கு தகுந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லை, இந்த விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற வேண்டிய என்னுடைய கடமை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் நண்பனை பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன். என் பொண்ணு அவன் பையனுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கரெக்ட். ஏமா, உனக்கு பட்டணத்துல கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமும் நிறைவேறி போச்சு, எனக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ண போறோங்கிற சந்தோஷமும் உண்டாகி போச்சு. அப்புறம் என்னம்மா, ஓகே தானே? ஓகே. மிஸ்டர் டிடிஎஸ், எஸ். வாணி விஷயம் என்னாச்சு? விடுவேனா? அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் பிடிச்சிருக்கேன். லட்சாதிபதி குடும்பம், ஒரே பிள்ளை, உத்தம புத்திரன். என்னடி கிண்டல் பண்றியா? எப்ப பாருமா இவளுக்கு இதே விளையாட்டு தான். இல்லடி, எங்க அப்பா எனக்கு பட்டணத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அப்படியே உனக்கும் ஒரு லட்சாதிபதி பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. உண்மையாடி, கடவுள் சத்தியமா சொல்றேன். சும்மா இருடி. நிஜமாடி. என்னம்மா இது? அவ்வளவு பெரிய இடத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு என்னம்மா யோக்கியதை இருக்கு? அவளுக்கு ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கி போடக்கூட எனக்கு வசதி இல்லையம்மா. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? என் கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி வாணி கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறதா எங்க அப்பா சொல்லிட்டாரு. அக்கா, என்னடி உன்னை பட்டணத்துல வாழ வச்சு காட்டுறேன்னு சவால் விட்டேனே, ஜெயிச்சேனா இல்லையா?